பிரச்சார் அபியான் என்ற அமைப்பு பிரதம மந்திரியினுடைய மக்கள் நலத்திட்டங்கள் விளம்பர பிரச்சார அமைப்பு. இது பிரதம மந்திரியோட திட்டங்களை பற்றிய ஒரு விளம்பர பிரச்சாரம், மக்களிடையே அவருடைய திட்டங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இதற்கு தேசிய தலைவராக பிரகலாத் மோடி, அவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சகோதரர் பிரகலாத் மோடிஜி அவர்கள் இது தேசிய தலைவராக இருக்கிறார். ராஜாராமே நான் மாநில தலைவர், நித்யலக்ஷ்மி இவங்க மகளிர் பிரிவு மாநில தலைவி, இவர் மிஸ்டர் ரவி இன்று அலுவலகம் திறந்திருக்கப்பட்டிருக்கு, ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட தலைவராக இருக்கிறார். இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திற்கும் தலைவர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஒன்றியத்திலும் கிராமத்திலும் நம்மளுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள், இந்த அமைப்பினை சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தினுடைய விளம்பரம் அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று இந்த விளம்பரம் பாரத பிரதமருடைய திட்டங்களுடைய பயன் கிடைக்கப்பெற்றதா, அவ்வாறு கிடைக்கப்பெறுவேனும் இவ்வாறான திட்டங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த திட்டத்தினுடைய பயன் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறது தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். திட்டங்கள் கேஸ், உஜ்வாலா ஸ்கீமில் கேஸ், குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி திட்டம், மகளிர் பெண் குழந்தைகளுக்கு அவள் திட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு திட்டம், விவசாயிகளுக்கான திட்டம் மற்றும் தனி நபர்களுக்கான திட்டம், இப்படி இருக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் நிறைய கொண்டு வந்தால் கூட நம்ம நிறைய பேருக்கு தெரியல அதோட திட்டங்கள். அதை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த அமைப்பின் மூலமாக அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எடுத்து சென்று அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் உதவி செய்யலாம் இந்த அமைப்பு செயல்படுகிறது. இதனுடைய இந்த வேலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அலுவலகத்தை இன்று திறப்பு விழா நடந்திருக்கிறது. பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். அதுகொண்டு தான் எங்களுடைய செயல்பாடு. அதனுடைய குறைபாடுகள் தான் அரசு அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கை. நமது பாரத பிரதமர் மட்டுமல்லாமல் ரவி அவர்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன் பிறந்தநாள் வாழ்த்து. லோன், முத்ரா லோன், மேக் இன் இந்தியா லோன், எவ்வளவோ லோன் வசதி பண்ணி கொடுக்குறாங்க. அது சம்பந்தமான நம்மளுடைய மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு வேணும். விவசாயிகளுக்கு எவ்வளவோ திட்டம், இப்ப கூட அந்த சோலா டியூசல் அப்படிங்கிற ஒரு திட்டம், அதாவது சூரிய குழாயை பதிக்கிறது. மோட்டார் வச்சு தண்ணி எடுத்து சூரிய குழாய் பதிக்கலாம். இது ஃப்ரீயா. இந்த பிரதம மந்திரி மக்கள் நல திட்டங்கள் விளம்பர பிரச்சார மையம் ஜன் கல்யாண யோஜனா என்பது இந்த ஆரம்பிக்கப்பட்ட நன்னாளிலே இவர் சிறந்த நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருநாள் நீங்கள் அவருடைய சேவை, எங்களுடைய சேவை நிறைய பேர் அப்படி தெரியும். அப்படியே அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் 12 ரூபாய் எடுத்தால் 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இன்சூரன்ஸ் உண்டு, காப்பீடு. அந்த பேங்க்ல அதை பற்றி பேசவே மாட்டாங்க. 332 ரூபாய் கட்டினா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க காப்பீடு பெற்றுக்கொள்ளலாம். இதை பற்றி அதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க, 1000 தொடக்கம் சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல இது வரைக்கும் 2 கோடி பேருக்கு ஃப்ரீயா கேஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எத்தனை கேஸ் வாங்கிட்டீங்கன்னு தெரியல, அல்லது விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய வரமாகட்டும். எத்தனை திட்டங்கள் கண்ணுக்கு தெரியாம போய் அதை 5 பேர் வாங்கி போயிடும். அதை பற்றி நம்ம பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பணமே தீர்வு வச்சுருந்தாங்க. ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரியோட வீடு கட்டும் திட்டம், ஊருக்கு தரலாம். எங்க வீட்டில் ஒரு கழிப்பறை இல்லை, ஒரு டாய்லெட் இல்லை, ஃப்ரீயா கட்டி கொடுத்தாங்க. ராஜாராமா அவர்களையும்